கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் யாரை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்பா சொன்னாங்க, நிம்ரோத் குறித்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் யோசித்தேன், நிம்ரோத் குறித்து பேசுகிறதுக்கு அவ்வளோ வசனம் ஒன்றும் இல்லையே பைபிளில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் கரெக்டாக ஒன்றையும் காமிச்சாரு. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நிம்ரோத் குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேரக்டர் ஸ்டடியில். எடுத்துக்கோங்க வசனம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இந்த நிம்ரோதை குறித்து நம்ம இதில் வாசிக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கூஷ் நிம்ரோதை பெற்றான். ஸோ இவன் பூமியில் பராக்கிரமசாலியானான் அப்படின்னு இருக்கு. ஸோ நிம்ரோதுடைய தகப்பனார் பேர் கூஷ். அதே மாதிரி கூஷ் யாருடைய பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் காமுடைய குமாரர். ஸோ கூஷ் காமுடைய பிள்ளை. காம் நமக்கு தெரியும் நோவாவுடைய பிள்ளை. ஸோ நிம்ரோத் பார்த்தீங்கன்னா நோவாவுடைய கொள்ளு பேரன். அவருடைய தாத்தா காம், அப்பா கூஷ். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் 8ஆம் வசனத்தில் இவன் பூமியில் பராக்கிரமசாலியானா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல அப்படின்ற ஒரு வழக்க சொல் உண்டாயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிம்ரோத் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைட்டி மென்னா இருந்தார். அதாவது ஒரு பராக்கிரமசாலியாக இருந்திருக்காரு. அவருக்கு கீழே நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏராக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நிம்ரோத் ஒரு ராஜா மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கான், அந்த அந்த இதில் இருந்திருக்கான். ஒரு கரெக்டாக ஒரு இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சவுல் தான் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு அவனுக்கு கீழே நிறைய பேரை வச்சுட்டு அவன் ஒரு ஆளுகை செய்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு பர்சனாக தான் இந்த நிம்ரோத் பைபிளில் இருந்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டணங்களை உருவாக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இதை குறித்து நான் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த வேட்டைக்காரன் கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு இருக்கிறது, அது எதை குறிக்குதுன்னா மனுஷங்களையும் குறிக்குதான், விலங்கினங்களையும் குறிக்குது. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நிம்ரோதுடைய அவனுக்கு கீழே தான் இந்த பாபேல் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் நம்ம எதை குறித்து வாசிக்கிறோம், அந்த பாபேல அவங்க என்ன பண்ணுறாங்க, கோபுரத்தை கட்டுறாங்க. அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போது அந்த பாபேலுடைய கோபுரத்தை நிம்ரோத் கட்டுனா அப்படின்னு டைரெக்டாக எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. ஆனாலும் அந்த பாபேல் இருந்த இடத்துல இவன் தான் ஒரு ஹெட் மாதிரி இருந்திருக்கான். இப்போ அவனுடைய பீரியடில் தான் அது எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்திருக்கும். அதனால அவன் அதை இனிஷியேட் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன் அதை தொடங்கி வச்சிருக்கிறதுக்கு, அதை நடத்துனதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதை குறித்து தான் ரிலேட் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த நிம்ரோத் இந்த நிம்ரோத் அப்படிங்கிறதுக்கு முதல்ல அதோடைய பெயர் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரிபெல் அப்படின்னு இருக்கு. ரிபெல்னா எதிர்த்து நிற்கிறது, அதாவது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது. அதுதான் இந்த நிம்ரோதுடைய பேருடைய அர்த்தம். அதே மாதிரி தான் அவனுடைய செய்கைகளும் இருந்திருக்கு. அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். எப்படிலாம் இருந்திருக்காங்க, அதே மாதிரி அந்த பாபேல இருந்த மக்கள் எப்படிலாம் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் வாசிங்க ஆதியாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் எப்படி இருந்ததுதான், அது வரைக்கும் ஒரே பாஷை தான் இருந்தது, ஒரே விதமான பேச்சு இருந்தது. ஜனங்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் பிரயாணப்பட்டு ஒரு சமபூமியை கண்டு அங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்னா கூடி இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, செங்கல் அறுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோபுரத்தை நம்ம என்ன பண்ணலாம், கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல வாசிங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஆண்டவருடைய பிளானுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. அதுதான் அந்த ரிபெலியன். எப்படி அந்த நிம்ரோத் ஒரு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனா காணப்பட்டான் அப்படிங்கிறது நம்ம இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11:4 அவங்க என்ன பிளான் பண்றாங்க, நம்ம பூமி எங்கும் சிதறி போகக்கூடாது, நம்ம சிதறி போகாம ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கூடி இருக்கிறதுக்கு ஒரு நகரத்தை கட்டணும், ஒரு கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமா பூமி அழிந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் நோவாக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு,
என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்க அதை வாசிச்சீங்கன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பூமியை நிரப்புங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பூமி முழுச கடந்து போய் என்ன பண்ணுங்க, அதை ஃபுல்லா வந்து நீங்க ஆக்கிபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம சிதறி போக கூடாது, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல ஒன்னா இருக்கணும், நம்ம தனித்தனியா போயிடக்கூடாது, ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஆண்டவருடைய ஒரு திட்டத்துக்கு ஒரு எதிரான ஒரு திட்டம் இல்ல, ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக இவங்க என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஸோ இது வந்து நிம்ரோத் மேபி அந்த பீரியட்ல இருந்திருக்கலாம், அவன் அதை இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது வாசிங்க ஆதியாகமம் அதே 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த வரி நம்ம படிக்கலாம். வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு அதை கட்டுறாங்க? என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு, நம்மளுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு, அதாவது எல்லாரும் வந்து நம்மளை வந்து பெருசா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்டிமையான ஒரு எண்ணத்தை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு நம்ம பைபிளை நிறைய வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் எப்படி அவருக்கு பெருமைங்கிறது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இல்ல. இந்த தேவ தூதர்கள் எல்லாம் விழுந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? அவங்களோட பெருமை. ஆண்டவருக்கு மேல வந்து நான் வருவேன் அப்படின்ற பெருமை வந்ததுனாலதான் அன்னைக்கு என்ன ஆச்சு, அவங்க எல்லாம் விழுந்து போனாங்க, தேவனுடைய சமூகத்துல இருந்து தள்ளப்பட்டு போனாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். அவங்க வந்து அந்த அந்த பெருமையா என்ன பண்றாங்க, நாங்க வந்து ஒரு பிரஸ்தாபத்தை நாங்க வந்து என்ன பண்ணுவோம், கட்டி நமக்கு பேரை உண்டாக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முடிவு பண்றாங்க. நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம், நம்ம தேவன் வந்து பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, கிருபை கொடுக்கிறாரு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரிபெல்லியன் தான். அதாவது ஆண்டவர் எல்லாத்துலயுமே நம்ம யாருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தணும், என்ன நடந்தாலும் நம்ம தெய்வனுக்கு தான் நம்ம மகிமை செலுத்தணும். அது இல்லாதபடிக்கு நமக்கு நம்மளுடைய இதுக்கு வந்து நம்ம மகிமை செலுத்தும் போது அது கண்டிப்பா ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டான ஒரு காரியமா இருக்கும். இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:2 லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தைகளுக்கு ஞானம் உண்டு. பாத்தீங்கன்னா அகந்தை வந்தா என்ன வருமா, லட்சியம் வரும். அப்போ தாழ்ந்த சிந்தை இருக்கிற இடத்துலதான் என்ன இருக்கு, ஞானம் இருக்கு. அப்ப நமக்கு அந்த அகந்தை அந்த பெருமை இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்ப அந்த மனமேட்டிமை நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பா விழுந்து போயிடுவோம். அது எதுவுமே நிலைக்காது. ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அவங்க அப்படி கட்டுறாங்க, ஆனா அது நடந்துச்சா, அது நடக்கல. ஆண்டவர் வந்து பார்த்து என்ன பண்றாரு, அவங்க எல்லாரையும் சிதறி போக பண்ணிடுறாரு பூமி ஃபுல்லா. எல்லா பாஷையும் தாறுமாறாக்கிறாரு. ஒருத்தவங்க பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு புரியல. அப்போ நம்ம வந்து மனமேட்டிமையா இருந்து எதை செஞ்சாலும் அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, நிலைக்காது. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, தாழ்மை தான் நமக்கு தேவை. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்ப அவனுடைய அகந்தை வந்து அவனை வந்து உயர்த்தாது, என்னதான் செய்யுமா, அவனை தாழ்த்து தான் செய்யும். மனத்தாழ்மை உள்ளவனை தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் கனம் பண்றாரு. இல்ல நம்ம நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து பைபிள்ல படிச்சிருக்கோம். நம்ம நேபுகாத் நேச்சாரை கொடுத்து படிச்சிருக்கோம். அவன் எப்படி இருந்தானா, அவ்வளோ ஒரு அகந்தையோட அவன் வந்து இருந்தான். நான் என்னுடைய மகா உயர்த்தினால நான் கட்டின பாபிலோன், மகா பெரிய பாபிலோன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவன் வந்து மனுஷன்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படியா பேசுற, ஒரு மனுஷனா கூட நீ இருக்கிறதுக்கு உன்னை வந்து நான் வந்து லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மிருகமா என்ன பண்ணிட்டாரு, அடுத்த செகண்ட் அவனை தள்ளிட்டாரு. அப்ப அந்த மனமேட்டிமை, அந்த அகந்தை, இதெல்லாம் நமக்கு அந்த ப்ரைட் இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து தேவனுக்கு எதிர்த்து நிக்கிற ஒரு குணாதிசயம் இல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு ரிபெல்லியனா நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் நமக்கு இருக்கக்கூடாது. 3வது அதே மாதிரி அந்த எல்லாமே அந்த பாபேல் கோபுரத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதே 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்க, ஒரு டவரை கட்டி நான் எதை ரீச் பண்ணிடணும்,
வானத்தையே நான் வந்து தொட்டுறணும், நான் வானத்தை ரீச் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்துல யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். அப்போ அவங்களோட பிளான் என்ன? என்னுடைய சுய முயற்சினால, என்னுடைய நான் பண்ற என்னுடைய எஃபர்ட்னால நான் வந்து ஆண்டவரை வந்து ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க? ஒரு முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த முயற்சினாலையாவது நம்மளால வந்து ஆண்டவரை ரீச் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட் இது இல்ல. நம்மளுடைய மனுஷனோட எஃபர்ட்னால என்னைக்குமே நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை ரீச் பண்ணவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க வந்து ஒரு கோபுரத்தை கட்டி நான் வந்து ஆண்டவரை ரீச் பண்ணிடுவேன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் எந்த மாதிரி பண்றாங்க? நான் நிறைய நல்லது செஞ்சா, இல்ல ஏதாவது தான தர்மம் செஞ்சா, அது மூலமா நான் வந்து தேவனை வந்து நான் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பைபிள் என்ன சொல்லுதுல்ல, ஆண்டவர் தான் ஒரே வழி. நம்ம வாசிச்சீங்கன்னா யோவான் 14:6 என்ன போட்டிருக்கு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்ல. அப்ப நம்ம பிதா கிட்ட போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா காடோடைய பிளானுமே அதுதான் இல்ல. நம்ம யோவான் 3:16-17 என்ன சொல்லுது? தேவன் நமக்காக என்ன பண்ணிருக்காரு? அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நம்மளோட வேலை என்னது? அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? கெட்டு போகாம நம்ம நித்திய ஜீவனை நம்ம அடைந்து கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய வேலை அது அவரை விசுவாசிக்கிறது. அவர் தான் மெய்யான தேவன் விசுவாசிக்கிறது. அவர்கிட்ட வர்றதுதான் நம்மளோட வேலை. வேற எந்த ஒரு வழியிலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை நம்மளால ரீச் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க அதுதான் நம்ம வாசிச்சோம். எபேசியர் 2:8 9 ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. எபேசியர் 2 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ இது ஏதோ ஒரு எஃபர்ட்னால, நம்மளுடைய ஒரு திறமையினாலேயோ நம்மளுடைய ஒரு எஃபர்ட்னாலேயோ இது வந்து உண்டாகல. இது வந்து தேவனுடைய கிஃப்ட் இல்ல. தேவன் நம்ம மேல வச்ச ஒரு கிருபை, ஒரு கிஃப்ட்னாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அது மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட நம்மளால போக முடியும். நம்மளுடைய எஃபர்ட்னாலேயோ எதையோ ஒருத்த கட்டுறதுனாலயோ நம்மளால என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏசாயா அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 14:12-14 ஏசாயா அதிகாலையின் மகனாகிய. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம், நம்ம லூசிஃபரை குறிச்சு எப்படி வந்து அவன் வந்து அவனுடைய அகந்தையினால அந்த ஒரு பெருமையினால விழுந்து போனான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. 14:12-14 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அந்த லூசிஃபரை குறித்து எழுதியிருக்கு. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்றான்? என்னோட எஃபர்ட்னால நான் என்ன பண்ணுவேன்? வானத்துக்கு நான் ஏறுவேன், அங்க போய் நட்சத்திரத்துக்கு மேல நான் ஒரு சிங்காசனத்தை போட்டு நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆராதனை பர்வதத்துல தேவன் மாதிரி நான் வந்து வீற்றிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கிருந்து அவனை தள்ளிடுறாரு கீழே. அப்போ அதே மாதிரிதான் இங்க இவங்க என்ன பண்றாங்க? நான் ஒரு பெரிய கோபுரத்தை, வானத்தை எட்டுற அளவுக்கு நான் ஒரு கோபுரத்தை கட்டி நான் என்ன பண்ணுவேன்? போய் நான் தேவனை போய் அங்க ரீச் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அந்த பிளானை ஆண்டவர் என்ன பண்றாரு? உடைச்சு போடுறாரு. அதை குறிச்சுதான் நம்ம இங்க பாக்குறோம். 4வது அதே மாதிரி அதே 11 அதிகாரம் தான். 11 அதிகாரம் அதே 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு டவரை வந்து கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. ஒண்ணு, அந்த டவர் வந்து அவங்க கட்டினதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த டவர் மூலமா நாங்க என்ன பண்ணுவோம்? வானத்தை எட்டுவோம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? எங்களுடைய பேரை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக, எங்களுடைய பேருக்காக நாங்க இதை கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் என்ன வந்து முடிஞ்சிருந்தது?
ஜலப்பிரளயம் வந்து உலகம் பூமி முழுசா அழிஞ்சிருந்தது இல்லை. இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா வந்து 350 வருஷம் வந்து உயிரோடு இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக இந்த நிம்ரூதோட நாட்கள்களில் கண்டிப்பாக நோவா என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அவர் இதை குறித்து எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லை. அப்போ அவங்க கேள்விப்பட்டவங்க நோவா கண்டிப்பாக சொல்லியிருப்பார்ல, எதனால உலகம் அழிஞ்சுது, எதனால ஆண்டவர் வந்து மனுஷங்களை மொத்தமாக அந்த ரைஸையே அழிச்சாரு அப்படிங்கிறத குறித்துலாம் நோவா என்ன பண்ணியிருப்பாரு, கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க அந்த பாவம் பண்ணாமல் நம்ம வந்து ஆண்டவரை சேவிக்கணும் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கல. அவங்களுடைய பிளான் என்ன, திரும்ப இதே மாதிரி ஒரு ஃப்ளட் வந்து உலகம் அழிஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய டவரை கட்டி நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளட்டுனால நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஃப்ளட் வரும்போது நம்ம அதை காப்பாற்றப்பட்டுடலாம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு பிளானாக இருந்திருக்கலாம் இல்லை. ஏன்னா நம்ம யூஸ்வலாகவே நம்ம நாட்டில் நம்ம ஃப்ளட் வரும்போது என்ன சொல்லுவாங்க, நம்ம எதெல்லாம் வந்து லோ லெவல் ஏரியாஸும் அங்கே இருக்காதீங்க, கொஞ்சம் உயரமான இருக்கிற இடங்களுக்கு நம்ம போங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தராங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கலாம், மேபி அடுத்து இதே மாதிரியா ஏதாவது ஒரு பிரச்சனைனால உலகம் அழிக்கப்பட்டா ஒரு பெரிய வானத்தை ஏற்ற ஒரு கட்டிடத்தை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், போய் அதுக்கு மேலே போய் நம்ம இருந்துடலாம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு பிளானாக இருந்திருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நோவாவுடைய பேரை பார்த்தீங்கன்னா அந்த அரராத் மலையின் மேலே தங்கிச்சுன்னு பார்க்குறோம், எவ்வளோ ஹைட்டு. அப்போ அந்த அளவுக்கு ஹைட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு கோபுரத்தை கட்டணும். அந்த அளவுக்கு ஹைட்டாக ஒரு கோபுரத்தை கட்டிட்டோம்னா எவ்வளோதான் ஃப்ளட்டு வந்தாலும் எவ்வளோதான் தண்ணி ரைஸ் ஆனாலும் அதுக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து சேவ் பண்ணப்பட்டுருவோம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி வந்து காப்பாற்றப்பட முடியுமா, அந்த டவர் வந்து நம்மளை பாதுகாக்குமா, கிடையாதுல்ல. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. வாசிங்க நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஸோ நம்மளுடைய பலத்த துருகம் எது நம்மளுக்கு டவர், ஆண்டவரோட நாமம், அவருடைய நேம் மட்டும்தான் நமக்கு டவர் இல்லை. நம்ம வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா எது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும், அவருடைய நாமம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும், வேற எதுவுமே நம்மளை காப்பாற்றாது இல்லை. அன்னைக்கு தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்து முன்னாடி தைரியமா சண்டைக்கு போகும்போது என்ன சொல்றாரு அவரு, நீ வந்து பட்டயத்தோட கேடகத்தோட ஈட்டியோடலாம் வர, ஆனா என்கிட்ட அதெல்லாம் கிடையாது, நான் எதுலதான் வரேன், நான் ஆண்டவருடைய நாமத்துலதான் நான் வரேன், அவருடைய நாமத்துலதான் எனக்கு ஜெயம், அவருடைய நாமத்துலதான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு என்ன பண்றாரு, ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு அவர் என்ன பண்றாரு, தைரியமா முன்னேறி போறாரு. அப்ப அதே மாதிரி என்ன நடந்தாலும் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹைட்டான பிளேஸோ ஒரு ஹைட்டான டவரோ இல்லை நம்மளுடைய எஃபர்ட்னால நம்ம உண்டாக்குற ஏதோ ஒன்று நம்மளை பாதுகாக்க போறது இல்லை. சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்துட்டு நல்லா வந்து ஏர்ன் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா இருக்கலாம். பட் அதெல்லாம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு எல்லாமே ஒரு ப்ரொவிஷன் எல்லாமே யார் தான், ஆண்டவர் மட்டும்தான். அவரை மட்டும் நம்ம சார்ந்து இருக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை உயர்த்துவார், நம்மளை பாதுகாப்பார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம 4 காரியங்கள் நம்ம வந்து எப்படி அவங்க வந்து அந்த ரிபல் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், முதல்ல பாத்தீங்கன்னா பூமி எங்கும் நம்ம சிதறி போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரே இடத்துல இருந்து ஒரு கோபுரத்தை கட்டணும்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னது, நீங்க வந்து பூமி எங்கும் பழுகி போய் நீங்க வந்து பூமியை நிரப்புங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பெருமைக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்காதது எது, பெருமையான ஒரு மனம். அதே மாதிரி நாங்க ஒரு டவரை கட்டி நாங்க வந்து வானத்தை நாங்க ரீச் பண்ணிடுவோம், நாங்க தேவனை ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வழி இல்லை. நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவினத்துக்கு நம்ம சேருவதற்கு ஒரே வழியா இருக்கிறார். அதே மாதிரி ஏதாவது ஒரு டவர் கட்டி எங்களை ஏதாவது ஒரு ஃப்ளட்ல இருந்தோ ஒரு டிசாஸ்டர்ல இருந்தோ நாங்க காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே கிடையாது. நம்மளுடைய தேவன் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலயோ பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாலயோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும்ல. ஏன்னா நம்ம நிறைய வந்து ஸ்ட்ராங் மென்ஸ் பத்திலாம் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய வேதத்துல நிறைய பலவான்களை பத்திலாம் படிச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்குன்னு சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியுமே ஆண்டவர் யாரை தான் சூஸ் பண்றாரு, ரொம்ப வந்து வீக்கா இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லாட்டினா யாருமே யோசிக்காதவங்களா இருக்கட்டும். மோசே பார்த்தீங்கன்னா அவருடைய பலன்லாம் ஒடுங்கி போனதுக்கு அப்புறம், பலன்லாம் குன்றி போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, என் ஜனத்தை நீ வழி நடத்துன்னு என்ன பண்றாரு, மோசையை கூப்பிடுறாரு. மோசை ஒரு கொலை பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த போது என்ன பண்ணல ஆண்டவர்,
மோசேய கூப்பிடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவீது அந்த குடும்பத்திலே பாத்தீங்கன்னா கடைசி பிள்ளை, ஆனா தாவீதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. இப்படி நம்ம வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, என்னால இது முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, ஸ்ட்ரென்த் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நீங்க வாசிங்க ஏசாயா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 40 அதிகாரம் 29-31. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சத்துவத்தை பெருக செய்கிறார். ஆனா இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க, வாலிபர் கூட இடறி விடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்ன பண்ணுவாங்களாம், செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஒரு நிம்ரோத் மாதிரி எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தும் ஆண்டவருக்கு நான் பிரியமா இல்லை அப்படின்னா அது எல்லாமே வந்து கண்டிப்பா வேஸ்ட் இல்ல. ஆனா எனக்கு பலன் இல்லை, நான் முழுசா ஆண்டவரை சார்ந்திருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் செய்யறதுக்கு பலன் கொடுப்பார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம், ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 60. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியா ஆவான், நான் இதை நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிம்ரோத் எஸ்டாப்ளிஷ் பண்ண கிங்டம் அப்படியே இல்ல. அவர் போனதுக்கு அப்புறம் அது அப்படியே என்ன ஆயிரும், எந்த ஒரு பூமியின் ராஜ்யமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, ஒரு டைம் பீரியட் இருக்கு. அது வரைக்கும் தான் எவ்வளவு ஸ்ட்ராங் கிங்கா இருந்தாலும் நம்ம ஹிஸ்டரியில நிறைய கிங் பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அலெக்சாண்டர் பத்தி படிச்சிருப்போம், நிறைய கிங்ஸ் பத்தி படிச்சிருப்போம். பட் எவ்வளவு நாள் அவங்களுடைய ஆளுகை இருக்க முடியும், அவங்களுடைய அந்த பீரியட் வரைக்கும் தான். ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை பாத்தீங்கன்னா சதா காலமும் அவர் அரசாளுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஒரு சங்கீதத்துல கூட ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 145 அதிகாரம் 13 வசனம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. ஸோ அவருடைய ராஜ்யம் பார்த்தீங்கன்னா அது சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையா இருக்கிற ஒரு ஆளுகையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நிம்ரோதுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்கும் அதை வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அந்தி கிறிஸ்துவோடைய அந்த கேரக்டரிஸ்டிக் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்து எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆன்டி கிரைஸ்டுடைய நிறைய கேரக்டரிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம மேட்ச் ஆகுறத பாக்குறோம்ல. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 2 பேருமே வந்து இப்ப நிம்ரோதும் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பவர்ஃபுல் ஒரு மென்னா இருந்திருக்கான் நிம்ரோத். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து அவன் வரும்போது அவன் என்ன பண்ணுவானா, சகல அந்த அதிகாரத்தோடு அவன் வந்து என்ன பண்ணுறான் வரான். நீங்கள் இதை குறித்து வாசிக்கணும்னா 2 தெசலோனிக்கேயர்ல ஒரு வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9 வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குமா, சகல வல்லமையோடு இருக்கும், சகல அதிகாரத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த நிம்ரோதுடைய அந்த கேரக்டரிஸ்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதே 2 தெசலோனிக்கேயர்ல 4 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நிம்ரோத் அப்படிங்கிற பேருக்கு வந்து என்ன அர்த்தம் சொன்னேன், எதிர்த்து நிற்கிறவன் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரியான கேரக்டரிஸ்டிக் தான் நம்ம பாக்குறோம்ல. எதிர்த்து நிக்கிறவனா இருக்கான், அவன் எப்படி அந்த மாதிரி எதிர்த்து நிக்கிறவனா இருந்தானோ அதே மாதிரி இவனும் எதிர்த்து நிக்கிறவனா இருப்பான் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி தேவனுக்கு மேல நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து உயர்ந்து இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இது. அதுதான் பாத்தீங்கன்னா அடுத்து ப்ரைடு. எப்படி நிம்ரோத் வந்து ஒரு பெருமை உள்ளவனா இருந்திருக்கான்ல, அந்த 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 பாபேலுடைய அந்த டவர் ஆஃப் பாபேலோட கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து எதுக்காக, அந்த பெருமைக்காக இல்ல. எல்லாரும் வந்து எங்களுடைய பேரை நாங்கள் வந்து பெருசா வந்து பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ பெரிய டவரை அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் இவன் என்ன பண்றான், அந்த பெருமை அதையும் நம்ம
இந்த கேரக்டரிஸ்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்து அவன் அந்த நிம்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து அந்த ஒரு ராஜா மாதிரி அந்த ஊரில் இருந்திருக்கான். அப்போ அவன் தான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவன் தான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஜனங்களை இது பண்ணியிருக்கணும், இல்லை வழி நடத்தியிருக்கணும். அப்போ அவங்கள அதற்காக நிறைய வேலை வாங்கியிருக்கணும், இதை பண்ண வச்சிருக்கணும். அப்போ அதே மாதிரி தான் நம்ம அந்தி கிறிஸ்துவும் என்ன பண்ணுவான், ஒரு கெட்ட வழியில மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவனா இருப்பான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது குறித்து நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13. மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த முத்திரை மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வாசிக்கும் போது அது எப்படி வந்து பூமியின் குடிகளை மோசம் போக்கி என்ன பண்ணுது, அவங்கள விழ வைக்குது இல்லை. ஒரு அந்த அதிகாரத்தை எடுத்து அந்த மக்களை என்ன பண்ணுது, அவங்கள அந்த அதிகாரத்துக்கு உட்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறான், அவன் மோசம் போக்குகிறவனா இருக்கிறான். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா அவன் அதிகாரத்தை வச்சு மற்றவங்கள என்ன பண்ணுறது, அவனுடைய அந்த கெட்ட இதுக்கு உட்படுத்துறது. அதே மாதிரி தான் நிம்ரோதும் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இருக்கிற கனெக்ஷன். இப்போ நம்ம அந்த பாபேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிற்காலத்தில் என்னென்னு சொல்லப்பட்டது, பாபிலோன் அப்படின்னு சொல்லப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அந்தி கிறிஸ்து அவனுடைய அந்த தலைநகரம் என்னவா இருக்கும் நம்ம வாசிக்கிறோம். பாபிலோன் தான் அந்தி கிறிஸ்துவோடைய தலைநகரமா இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி நிம்ரோத் இருந்ததும் அந்த பாபில். ஸோ அந்த கனெக்ஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அந்த கனெக்ஷனும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் வாசிச்சீங்கன்னா வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்திரீயை குறித்து இருக்கும். இது வந்து அந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அதோடைய நெத்தியில வந்து என்ன எழுதியிருக்கு, மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த பாபிலோன் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுக்கிற ஒரு தேசம்னா எது, இந்த பாபிலோன் தேசம் தான். நீங்கள் வேதத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எகிப்து கூட வந்து ஆண்டவர் அந்த அளவு வெறுத்திருக்க மாட்டார். ஏன்னா எகிப்து வந்து என்ன பண்ணாங்க, அந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் வச்சுருந்தாங்க. அவங்கள ரொம்ப கடினமாக வேலை வாங்கினாங்க. அவங்களுடைய அந்த பிரயாசத்தெல்லாம் ரொம்ப கடினப்படுத்தி ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள ஒடுக்குனாங்க. அந்த ஒரு ஒடுக்கப்படுற ஒரு நிலைமையை தான் நம்ம வந்து எகிப்தில் பார்க்குறோம். ஆனால் பாபிலோன் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்களை தெய்வ ஜனங்களை ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற ஒரு ஊராக இருந்திருக்கு இல்லை. நான் ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வங்களை வந்து கும்பிடுறதுக்கும் இல்லாட்டினா வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத பாவ காரியங்களை உடன்படுத்துகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த பாபிலோனால தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வாட்டியும் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, சிறையிருப்புக்குள்ளாக போறாங்க. ஒரு வாட்டி அவங்க அந்த சிறையிருப்புக்குள்ளாக போறதுக்கு காரணம் என்னது, அவங்க ஆண்டவருக்கு விரோதமா செய்யற பாவம். இது எல்லாமே வந்து எதனாலதான் நடந்தது, இந்த பாபிலோன் நகரம் அந்த மக்கள்னால. அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு நகரமா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிம்ரோதுக்கும் அந்த ஆன்டி கிரைஸ்டுக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ 5 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நிம்ரோதுக்கும் அந்த ஆன்டி கிரைஸ்டுக்கும் ஒரு ஒற்றுமை, அதாவது ஒரு நிழலாக்கமாக அது முதல் நம்ம இந்த இடத்துல தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம நேபுகாத்நேச்சார் இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம என்ன பண்ணலாம், ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது இந்த நிம்ரோதோடைய கேரக்டரிஸ்டிக் தான் நம்ம பார்க்குறோம். அவனும் அதே மாதிரி எப்படி வந்து அந்த பவர்ஃபுல்லாக அவன் வந்து அவனை காண்பிச்சிருக்கான், அதே மாதிரி எப்படி அந்தி கிறிஸ்து அவன் அந்த ஒரு பவர்ஃபுல்லாக அவனை காண்பிக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தேவனுக்கு விரோதமாக அவன் வந்து எதிர்த்து நிற்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டினா அந்த பவர் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஆளுகை செய்கிறதா இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 40 நாள் வந்து ஃபாஸ்டிங் இருந்து வனாந்திரத்தில் போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறான், பிசாசு
அவரை கொண்டு போய் ஒரு மலை மேல நிறுத்தி எல்லா அதிகாரங்களையும் காமிச்சு என்ன சொல்றான், நீங்க பணிஞ்சு கொண்டீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். எப்பவுமே அப்ப அவனுக்கு எதுதான் இருக்கு, அந்த அதிகாரம். அந்த சில பேர் அப்படிதான் இருப்பாங்கல்ல, ரொம்ப எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கணும், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அந்த எண்ணம் பாத்தீங்கன்னா நிம்ரோதுக்கும் இருந்திருக்கு, அந்தி கிறிஸ்துக்கும் அது இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பெருமை, நான் என்னுடைய பலத்தினால நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற பெருமை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இருக்கிற கனெக்ஷன், அந்த பாபிலோனுக்கு இருக்கிற கனெக்ஷன். ஸோ இதுதான் நம்ம நிம்ரோதுலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். நம்மளுடைய பலத்தையோ நம்மளுடைய மனுஷீக காரியங்களையோ சுயத்தையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சார்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம முழுசாக இதை மட்டும்தான் நம்ம சார்ந்துக்கணும். ஆண்டவரும் அவருடைய கிருபை அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்ம சார்ந்து என்ன பண்ணணும், ஜீவிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, நோவா அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்காரு தெரியுமா? 350 வருஷம். அவனுடைய ஆயுசு நாட்கள் 950. அதனால் 350 வருஷம் இருந்து நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். அப்போ இந்த ஜனங்களுக்கு ஒரு ஐடியா, ஃப்ளட் வந்தால் கூட காப்பாற்றிக்கலாம் அப்படின்னால ஒரு பெரிய கோபுரம் கட்டு. ரெண்டாவது, அந்த கோபுரம் வானத்தை அளாவும் அப்படின்ட்டு தமிழில் இருக்கு. கரெக்டாக சொல்ல போனால் தேவனை தொடர்றது மாத்திரம் இல்லை, அந்த வானத்தில் இருக்கிற அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தை நம்ம பிடிக்கணும். அதான் முக்கியம். புரியுதா? அது மேலே என்ன செய்யணும், டொமினியன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவரை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஆளணும் அப்படின்னு நினச்சா அதான் பெருமை. அது ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. நிம்ரோது, ஆன்டி கிரைஸ்ட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. சரியா? அதனால் அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம தேவனை சார்ந்து, யூதா புத்திரர் பார்த்தீங்கன்னா தேவனை சார்ந்ததுனாலே அவர்கள் ஜெயித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், இந்த படைபலத்தை சார்ந்ததால் தோற்று போனாங்க. புரியுதா? அதனால் சொந்த பலத்தையோ அந்த அது எபேசியரில் நல்ல ஒரு வார்த்தை, இது கிரியையினால் உண்டானதல்ல. புரியுதா? இது கிருபையினால் உண்டான. தேவ கிருபை சார்ந்து கொண்டால் நாம் நிச்சயமாக நிம்ரோதை போல இருக்க மாட்டோம். அதே போல் கடைசியாக முடிக்கும் போது அந்த பாபிலோன் பற்றி பார்த்தோம் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் பார்த்தீங்கன்னா 2 அர்த்தம் இருக்கு. பாபிலோன் பார்த்தா இடத்தையும் சொல்லலாம், சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பொய்யான அந்த ரிலீஜியஸ் சிஸ்டம்னா அது சொல்கிறது அந்த அந்த சிஸ்டம் பொய்யான, அதாவது தேவனை போலவே இருக்கிறவங்க. அதாவது தேவன் என்னப்படுகிறது, தன்னை தேவனை போல காட்டிக்குவான். புரியுதா? அந்த பொய்யான சிஸ்டம் அதுவும் என்னது, பாபிலோன். புரியுதா? அதனால அப்படிப்பட்டதுக்கு அடையாளம் அது பாபேல் கோபுரம். அதாவது அந்த பாபேல் பாபிலோன் அப்படின்ற பேர் அந்த ஒற்றுமைவர். புரியுதா? எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம நம்மளை சார்ந்து இல்லாமல் நிம்ரோதுகிட்ட கற்றுக்க வேண்டிய முதல் கீ என்னன்னா, நம்ம பலத்தையோ நம்முடைய திறமையோ, புரியுதா, இந்த பெருமையோ இல்லாதபடி தேவனை சார்ந்திருந்தா நிச்சயமா நம்ம என்ன செய்வோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமா கர்த்தர்கள் கற்றுக் கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துறோம். நிம்ரோத போல ஆண்டவர் வேதத்துல ஏசாவு போல ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஏசாவும் அதே தான், மாம்சத்தை சார்ந்திருந்த ஒரு மனுஷன். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அதே போல நிம்ரோத போல நாங்கள் இருக்கக்கூடாதபடிக்கு ஒரு எச்சரிப்பு, இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் வரப்போகிற நாட்களில் வேதத்தில் நல்ல கர்த்தாவே எங்களுக்கென்று சாட்சியாக வாழ்ந்த அநேக மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நாங்கள் வாழ கர்த்தரே எங்களுக்கு அனுக்கிரக செய்வீராக. வந்த யாவரையும் கர்த்தாவே அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.